வணக்கம். ஆனால் ஒன்று, திமுக அரசாங்கத்தில் எம்ஜிஆர் அந்த பைப் போட்டு குறைஞ்சி அத்திக்கடை ஸ்கீமை கொண்டு வந்தார். அதில் கலைஞர் கருணாநிதி ரெண்டாவது ஜெயிச்சிட்டார். அந்த பைப்பை கொண்டு வந்து அங்கேருந்து போடுறக்குள்ள டேங்கில் உடஞ்சி டேங்க் எல்லா ஊருக்கும் மாநகராட்சிக்கு பேரூராட்சிக்கு எல்லாம் வருது. 21 ஊராட்சி ஒன்றியத்துக்கு போகுது. அந்த ஒன்றாவது ஸ்கீமு அத்திக்கடை பைப்பு அது என்ன ஆச்சு, உடஞ்சி போகுது. காலப்பட்டி பேரூராட்சிக்கு வருது, எல்லா பேரூராட்சி எல்லாம் வருது. சரவம்பட்டி, வீரகாலா எல்லா பேரூராட்சி சிறுவந்தனையும் மீன் போகுது. ஆனால் பைப்பு உடஞ்சி போகுது. நல்ல காசு அதில் அடித்து போட்டாங்க திமுக தான் அந்த பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து போடுறீங்க. அப்போ கடைசியில் பார்த்தா அப்புறம் பிரசிடண்ட்டு சொல்கிறாங்க, சில பிரசிடண்ட்டு பைப் போட்டுக்கிறாங்க, கீழே நிலத்தொட்டி கட்டிங்களா, மேலே வேண்டாங்க, அங்கேருந்து தள்ளுறது ஊருக்கு போக மாதிரி இருந்து தொட்டியில் ஏறது இல்லைங்க, அங்கே அது கூட பைப் போடுச்சு போகுங்க அப்படின்னு எதை கட்டிக்காங்க சொன்னால் கேட்கவே மாட்டேங்க. இந்த கலைஞர் கருணாநிதி 1998 அந்த பெரிய குளவு காட்டுமேட்டிலேருந்து வருது. கோயம்புத்தூர் மாவட்டம் காட்டுமேட்டிலேருந்து வேளாங்குறிச்சி மேலே ஒரு லைன் வருது. ஒரு லைன் அண்ணா சிலையிலேருந்து நேராக கணபதிக்கு போய் கோயம்புத்தூருக்குள்ளே போகுது. அந்த லைனு எல்லாமே டேங்கரியே அந்த அத்திக்கடையில் வந்து அந்த 25,000 ரூபா 50,000 ரூபா வச்சு தள்ளினா பைப்பு அந்த உள்ளே விட்டுக்க ரப்பரு 10 நாளைக்கு நடுங்குச்சுன்னா, களிமண் காட்டில் மழை பெஞ்சுன்னா பைப் உடச்சி போகுது. அப்போ 10 நாளைக்கு தண்ணி இல்லை. அப்புறம் அதில் வந்து வினையை பார்த்துங்க தண்ணி வராமல். இந்த வேளாங்குறிச்சி யாருக்கும் முன்னாலேயே ஆறுக்குட்டியும் கம்யூனிஸ்டுக்கும் சண்டை. அந்த ஆறுக்குட்டி எம்எல்ஏவாச்சு. இப்போ அவர் கொஞ்சம் செயல்களுக்கு இப்போ தொடர்பு காலப்பட்டியிலேருந்து ஒரு ஏறாப்பண்ணு காரில் போயிட்டு இருக்கும்போது இவர் கொஞ்சம் வேளாங்குறிச்சியில் பெரிய லீடரு. எல்லாமுக்கும் இவர் இது அது கூட செய்கிறாமல் ஒருத்தர். இப்போ இங்கே ஒரு 6 ஏக்கரா போச்சு கோடிஷாவுக்கு பக்கத்தில் ஜெயராமுக்கு சிங்கனூர்லேருந்து அண்ணா திமுக இருக்கிறாரு. அந்த ஆள் எடப்பாடி கட்சி இருக்கிறாரு. அப்புறம் இந்த 2 பேருமே அந்த வேளாங்குறிச்சியில் தண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஓட்டுறதுக்கு விடாமையே பண்ணி போட்டாங்க. தகராறு நடந்து கலெக்டர் வந்து சமாதானம் பேசி, போலீஸ் கமிஷனர் பேசி, சர்க்கிள் பேசி, போலீஸார்லேருந்து பேசி, ஊர் மக்கள் பேசி 2 பேர் ஒத்துக்கல. கம்யூனிஸ்ட்காரருமே வெங்கடுங்கிறவர் சின்னவன் படிக்கார். எத்தனை ஜனங்களை பூரா 2 பேரும் சண்டை கட்டுறது. ஜனங்களை நஷ்டம் பண்ணி வண்டியில் போய் ஓப்பு கிளாஸில் போய் சைக்கிளில் 1 ரூபா கொடுத்து ஒரு குடம், அது 10 லிட்டர் இது குடம் ஒரு பொம்பளை அங்கே அளந்து ஊற்றுவான் ஓப்பு கிளாஸ் பக்கத்தில். அது கோயம்புத்தூர் தண்ணி கொண்டு குடிச்சிட்டு சோறாக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த கத்தியில் இருக்கிறையா மெயினாக இருக்கிறையெல்லாம் விடமாட்டாங்க. கீழே கட்டு பழகிட்டு ஏன்னா நம்ம தான் அதிமுக காங்கிரஸு அப்படின்னு தொண்டர்கள் இருக்கிறாங்க. தொண்டர்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட்காரர் எப்பவுமே கீழேருந்து மேலே போகும்போது மேலே அந்த தொண்டர்களை மேலே விட மாட்டாங்க. அந்த சர்வீஸ் ஆனால் தான் மேலே விடுவாங்க. அந்த கோயம்புத்தூர் மில்லையே இந்த தொழிலாளி ஊறாமல் மில்லு உழைச்சல் ஊறாமல் தலைவர் கூட்டம். அதே மாதிரி தலைவர் என்ன பாடுபடுறாங்க, திருவாவூரம் எந்த பாடுபடுறா. அது அங்கே போய் இப்போ விஜய் கட்சிக்கு வந்துட்டு காசு எவ்வளோ வாங்குறாரு. ஒரு தடவை ஒரு முட்டுக்கு பல கோடி வாங்குவார். அப்போ இது கமத்தூருக்கு ஏதாச்சும் ஒரு திட்டம் திட்டுவாங்க. அப்போ மேலே கேட்கும்போது 40 சீட்டு எம்பி சீட்டு வச்சுக்கிறார், எம்எல்ஏ சீட்டு ஒரு 50 வச்சுக்கிறார் கலைஞர் மு.க. ஸ்டாலின். இத்தனை தோரையும் படை வச்சுக்கிறீங்க கூட இவர் கராத்தா படை வச்சுக்கிறாங்க, எல்லா வித்தையும் படை வச்சுக்கிறாங்க திமுகக்காரரு. இப்போ வித்த படை வைக்கிறாங்க. அது கற்றுக்கூடி சேர்த்து ஆளு கட்டு வேணுமோ இல்லையா, அவங்க கொடுத்து வச்சுக்கிறாங்க தீனி. உடனே வா நைட்டுக்கு. இப்போ கருவல் நடத்த சமாசாரத்தில் எப்படி டக்குன்னு ஒரே நிமிஷம் இளம்பூடாட்டா
டக்கு 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 டக்குன்னு ஒரு வெடியக்குள்ளே வேலையை முடிச்சு போட்ட மாதிரி செந்தில் பாலாஜி. அதே ஸ்டாலின் ஆகாது அந்த நாய் கரூரில் ஒரு மனுஷனுக்கான்னு எலெக்ஷனுக்கு முன்னால் பேசினார். அவன் மந்தவுடனே இப்படி வைகோவிங்க கூட சேர்ந்தார். இப்போ திருவாவளவனையும் சேர்ந்தார். அதுலேயும் இவர் விஜயகாந்த் கொண்டாடி விஜயகாந்த் கொண்டாடி இப்போ என்னங்கிற காசு வரணுன்னு புத்தி மாதிரி பேசுகிறாங்க. இந்த அந்த பேசுறதுக்குன்னே காசை கொடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் பேசுறதுக்குன்னு ஆளை கூப்பிட்டு வச்சாத்தானா விஜய் கூட்டம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றாமே அவன் கூட போட்டி போடுறது அந்த மாதிரி பாருவேன். ஒரு ஆள் பேரில் விஜய் கட்சிக்காரன் பேரில் பால்ட்டு போட்டு அதுக்குன்னு செட்டப் பண்ணி சினிமா நடிக்கிறத விட அவர் விஜய் சினிமா நடிச்சுட்டு வந்திருக்காரு. இவர் ஏற்கனவே சினிமா நடித்து கதை எழுதி வசனம் எழுதி பராசக்திங்கிற படம் ஒரு சாமியார் கன்னிப்பிள்ளை பிடிச்சி இழுத்து சாமியார் மோசம்னு சொன்னார். அந்த பராசக்தி படம் பாருங்க, பழைய படம் சிவகணேசன் நடிச்சிருக்கிறார். இப்போ பாலியும் தொலை பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படின்ட்டு முக ஸ்டாலின் மக சொல்கிறேன். அது எப்போ கதையை வச்சுக்கிறது அந்த மனப்பாடமாக ஜனங்க அதை புரிஞ்சக்கூடிய சக்தி கிடையாது. வணக்கம் குடிநீர் பணியாளர் சங்கம். வணக்கம். இன்னைக்கு 30/6/2026. வணக்கம்.